அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வெற்றி பாலனின் காலை வணக்கம். இன்றைய ராசி மற்றும் பஞ்சாங்க நிலவரத்தை பார்ப்போம். தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கில தேதி 26/5/2025. இன்றைய ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் போராட நட்சத்திரம் இன்று முழுவதும் சென்று கொண்டிருக்கும். இன்று தனுசு ராசி மண்டலத்தில் அந்த மண்டலம் குருவினுடைய வீடாக இருக்கும். அதேபோல் போராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருப்பதனால் இன்றைய லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒரே இடத்தில் ரிஷப ராசியில் 6இல் இருக்கிறார்கள். உடன் சூரியனும் இருக்கிறார். எனவே உத்தியோகம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஒரு பாராட்டுகள், ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த தனுசு ராசி நேயர்களும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு கடன், ஒரு லோன், பேங்க் லோன், கடன் ஏதாவது கேட்டிருந்தால் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதுமாதிரி லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்றைக்கி போடலாம். இன்றைக்கி போட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. உடல் ரீதியான உபாதைகள் சரி செய்யவும் குறையவும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் இந்த நாளை தவிர்த்து கொள்ளலாம். இந்த நாட்களில் செல்ல வேண்டாம். உடல் நலத்தில் உங்களுக்கு கவனம் வேண்டும். வீடு கட்டும் வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஊக்கம் தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் வம்பு, வழக்கு, விதண்டாவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் பேச்சை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. ஆகையினால் இந்த போராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஜம்புகேஸ்வரர் என்ற சிவ வழிபாடை செய்வது உத்தமம். இன்றைய திதியை பற்றி பார்ப்போம். இன்றைய திதி திருதியை திதி மாலை 6 மணி வரை உள்ளது. பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் முழுவதும் சுபம் யோகம். இன்றைய கரணமாக பத்திரை கரணம். இன்றைக்கு சந்திராஷ்டம ராசிக்காரர்கள் ரிஷப ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கு கீழ்நோக்கு நாள். இன்றைக்கு சித்த யோகம், அமிர்தாதி யோகத்தில் சித்த யோகம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு சித்த யோகம். ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு சுப நாட்களாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இன்றைய பஞ்சாங்க நிலவரத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை பஞ்சாங்க நிலவரத்தை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.